வணக்கம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். யூகே முரளி அவங்களுடைய இசை குழுவுக்கும் மற்றும் அதில் பங்கு பெறும் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு லைட் மியூசிக் அப்படின்னா இன்றைக்கி கூட நிச்சயமாக ரொம்ப மனசில் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது லைட் மியூசிக். அதுவும் பழைய பாடல்கள், புது பாடல்களும் இருக்கும். இருந்தாலும் பழைய பாடல்களினுடைய அந்த வரிகள் நம்ம மனசில் அப்படியே அதில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் பழைய பாடல்களில் என்ன ஒரு முக்கியமான விசேஷம் அப்படின்னா, அந்த பாடல்களுடைய வரி வந்த உடனே அந்த எந்த ஆர்டிஸ்ட் அந்த படத்தில், இப்போ சிவாஜி அண்ணன் அவர்கள் அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு அவர் சொன்னார்னா, அந்த பாட்டில் பாடினாங்கன்னா ஸ்டேஜில் நமக்கு உடனே அண்ணன் ஞாபகம் தான் வரும், சிவாஜி அண்ணன் ஞாபகம் தான் வரும். அதே மாதிரி வெற்றி மீது வெற்றி என்னை சேரும் அப்படின்னு சொன்னால் அது எம்ஜிஆர் அண்ணன் புரட்சி தலைவரை பற்றி தான் நமக்கு ஞாபகம். இந்த மாதிரி பாடல்கள் வரியிலேயே நம்ம அவங்க முகத்தை அப்படியே வீடியோவில் வந்த மாதிரி நேரம் வந்துடும். அது மட்டும் இல்லை, காதுக்கு ரொம்ப இனிமையான அந்த எப்படி அந்த சினிமானுடைய எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களோ, கே.வி. மகாதேவன் அவர்களோ, இல்லை இளையராஜா அவர்களோ, வேறு யார் மியூசிக் போட்டிருந்தார், ரெஹமான் அவர்களோ, இல்லை பழைய இதில் ஜி ராமநாதன் அவர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர், அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு மியூசிக் டைரக்டர்ஸ், அவங்க பாடல்கள்லாம் பாடும் பொழுது அந்த பாடலுடைய அந்த டியூனில் அவங்க என்னென்ன என்ன நாங்கள்லாம் அப்போல்லாம் நிறைய ஸ்டார் நைட்டில் நாங்கள்லாம் லைவ் ஷோ எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் பண்ணியிருக்காரு, அப்புறம் கேவிஎம் அவர்கள் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கும் பொழுது நான் கூடவே இந்த ஸ்டேஜில் இருந்திருக்கேன். அப்போ எனக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, அந்த சின்ன சின்ன பிட்டு கூட அந்த ஸ்டேஜில் அவங்க, ஏன்னா அது எல்லாமே ரெக்கார்டிங்கில் வாசித்தவங்க தான், ஒரிஜினல் பாட்டில் வாசித்தவங்க, அது அப்படியே அங்கே இருக்கும். அதே மாதிரி யூகே முரளியினுடைய அந்த லைட் மியூசிக் நான் கேட்கும் பொழுது அந்த எஃபெக்டை நான் பார்த்துருக்கேன். நான் வாழ்க வளர்க, அவர்களுக்கு நிறைய பாராட்டுதல்களும் அவார்டுகளும் கிடைக்கணும், அந்த குழுவுக்கு எல்லாருக்குமே கிடைக்கணும், அதில் பாடுறவங்களுக்கும் பங்கு பெறவங்களுக்கும் கிடைக்கணும். அப்புறம் ஒலி அமைப்பு அவங்களும் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதெல்லாம் ஒரு குரூப்பாக ஒரு கோஆப்ரேட்டிவாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அவருடைய 35வது வருஷம் இப்போ ஆரம்பிக்கிறது. இன்னும் மேலும் மேலும் அவங்க வளர நான் ஆண்டவனை வேண்டுகிறேன். நானும் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.